ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஈஸியாக வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக நம்ம சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கொண்டக்கடலையை 8 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதாவது காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இல்லை நைட்டு நீங்கள் சன்னா மசாலா சப்பாத்தி இல்லை பூரி செய்கிறீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுமே ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். நைட் செய்யறதுக்கு நமக்கு ஊறிடும். ஒரு 8 மணி நேரம் ஊறிச்சுனா போதும். கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தால் போதும். கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் சன்னா மசாலா சாப்பிட நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி விழுதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது கூடவே மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போதே மசாலும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதங்கி வந்துடும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா வதக்கணும் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து. ஏன்னா தக்காளியும் பச்சை மணம் போகணும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணமும் போகணும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா நான் 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணியில் ஒரு 6-7 முழு முந்திரியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச முந்திரியை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலையை ஒரு கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்துருந்த தக்காளியோடைய விழுது அப்புறம் நம்ம சேர்த்துருந்த மசாலோடைய பச்சை மணம் எல்லாமே நல்லா போயிட்டு நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம். நம்ம சைட்லலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் சேர்க்காமல் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தண்ணி அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். கீழே வேஸ்ட் பண்ணாமல் சன்னா மசாலையே சேர்த்துடலாம். கீழே வேஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுக்கிட்டோம்னா இந்த சன்னா மசாலோட அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிக்சியில் அரைச்சி வச்ச இந்த விழுதையும் சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சன்னா மசால் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நமக்கு. அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம், அரைச்சிட்டு சேர்த்துக்கிறோம். நான் முந்திரியை நல்லா ஊற வச்சுட்டதுனால ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஊற வச்சதுனால ஒன்றா கொண்டக்கடலையோடு சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் லைட்டாக ஊற வச்சிங்க அப்படின்னா முதல்ல முந்திரியை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொண்டக்கடலையை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்னும் ஒரு 5-7 நிமிஷத்துக்கு குக் பண்ணணும். நல்லா கொதிக்க கொதிக்க கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அப்போது நம்ம பூரி, நான், சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சன்னா மசாலா நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. மேலேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கடைசியாக இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டு
நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சன்னா மசாலாவுக்கு பூரி தான் நான் வந்து செய்கிறேன். நீங்கள் சன்னா மசாலாவுக்கு சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா எது வேணால் செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட சன்னா மசாலா சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக பூரி வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். நல்லா சுட சுட இந்த மாதிரி சன்னா மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு கூடவே நல்லா டேஸ்டியாக இந்த மாதிரி ஃப்ளஃபியாக பூரியை செஞ்சுட்டு சன்னா மசாலோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம சன்னா மசாலா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி ரெஸ்டாரண்ட்லாம் போய் நம்ம வாங்கி சாப்பிடவே வேணாம். வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் சன்னா மசாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரி, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி சன்னா மசாலா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.